கம் இந்த 2025 ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ரிஷப ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசிக்காரங்க கொஞ்சம் சங்கடத்தை சந்திச்சுட்டு தான் வர்றாங்க. என்னதான் பண வரவு வந்தாலுமே பணம் தங்கலை அப்படிங்கிற நிலைமை, புதுசாக தொழில் தொடங்கினாலும் லாபம் இல்லாத நிலைமை, என்னதான் பொருள்கள் வாங்கினாலும் அதை ஒரு யாராவது ஏமாற்றிருப்பாங்க, இல்லாட்டி பணத்தை ஏமாத்திருப்பாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் தான் இந்த 2025. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. அவர் நல்ல தொழிலை கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, நல்ல இடவசதி கொடுப்பாரு, வீட்டில் சந்தோஷத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரியான அடுத்தடுத்த பலன்கள் சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நல்ல நிலைமையை செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்காரு. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த 2025 மட்டும் இல்லாமல் 2026மே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இருக்குது. உங்களுக்கு தொழில் அமைப்போது, ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு கார் வாங்க போறீங்க. மே மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. இந்த 2ஆம் இடங்கிறது ஒரு பெரிய அற்புதமான காலகட்டம். இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பணத்தை குறிக்கும். பண வரவு அதிகரிக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பொக்கிஷம் கிடைக்க போகுது. ஒரு ஒரு அதிர்ஷ்டம் வரும். ஒரு லாட்டரி சீட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு புதையல் கிடைக்கிறது. எங்கிட்ட இருந்தால் பணம் வருதுன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு பணம் கொட்ட போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு பணத்தை குறிக்கும், ஒரு புது வருமானத்தை குறிக்கும், புது தொழிலை குறைக்கும், புது தொழிலை குறிக்கும், ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும், ஒரு பேர் ஆனந்தத்தை குறிக்கும். இந்த மாதிரியான பல நல்ல பலன்களை குறிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த 2025 ரிஷபராசிக்காரங்க இருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2025. என்னதான் பண வரவு அதிகரித்தாலுமே கேதுவும் ராகுவும் உங்களுக்கு சரியில்லாத நிலைமையில பார்க்கறதுனால நீங்க எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அதை ஆடம்பரமா செலவழிக்காம பணத்தை சேமிக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். என்னதான் பணம் வரவு வந்தாலும் யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம் பண விஷயத்துல. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான காலகட்டமாக இருக்குது. மாணவர்களுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்க போகுது, நல்ல காலேஜ் கிடைக்க போகுது, படிப்புமே நல்லா வளமே போகுது. ஒரு இன்னல்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ஒரு அற்புதமான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு திருமணம், ஒரு திருமண வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு திருமணம் ஆக போகுது, ஒரு காதல் வயசுல இருக்கவங்களுக்கு ஒரு காதல் மலர போகுது. இந்த மாதிரியான நல்ல பலன்கள் தான் இந்த 2025 ரிஷபராசிக்கு முழுக்க இருக்கு. ரிஷபராசிக்காரங்க உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த 2025 ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்களும் இருக்கு, வெளிநாட்டு வேலைக்கு போறதும் இருக்கு. இந்த மாதிரி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் 2025 ரிஷபராசிக்காரருக்கு இருக்கு. உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ரிஷபராசிக்காரருக்கு. மற்றபடி இந்த 2025 ஒரு நல்ல பொற்காலனே சொல்லலாம். அதை பயன்படுத்திக்குவோம் ரிஷபராசிக்காரங்க. பணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. வீட்டில் ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. சொந்த பந்தங்கள்லாம் கூடி ஒரு டூர் போகிறது, இல்லாட்டி நீங்களாக ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறது, ஒரு வீட்டில் ஒரு சுப காரியங்கள் நடத்துறது, இந்த மாதிரியான குட்டி ஒரு சின்ன சந்தோஷங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 கண்டிப்பாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்க இந்த 2025 பயன்படுத்திக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.